உன் கை பிடிச்சு நடக்க உன் தோள் மீது சாய் தினம் உம்மோடு பேச நானும் சித்தம் செய்ய என் வாழ்வெல்லாம் நீரே என் வழியெல்லாம் நீரே என் பலனெல்லாம் நீரே எனக்கெல்லாமே நீரே இயேசுவே என் நேசரே என் வாலிபம் உமக்காகவே. அம்மா அப்பா, இந்த வீடியோ உங்கள் கையில் கிடைக்கும் போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன். நான் எடுக்க போகிறது கோலத்தனமான முடிவுன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் எனக்கு வேற என்ன பண்ணன்னு தெரியல. அவ்வளோ டிப்ரெஷன்ல இருக்கேன். இந்த முடிவுக்கு எங்கள் அப்பா அம்மாவோ இல்லை என் ஃப்ரெண்ட்ஸோ என் டீச்சர்ஸோ யாருமே காரணம் கிடையாது. ஜெசிகா, என்னம்மா டிவி சத்தம் கேட்குது? டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் ஃபோக்கஸ்டாக படிமா. 12th ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டோம் அப்படின்ற தைரியத்தில் அப்படியே இருந்துடாத. என் ஃப்ரெண்ட்ஸோட பிள்ளைங்களாம் டாக்டர் படிச்சுட்டு இருக்காங்க. நீயும் டாக்டர் தான் படிக்கணும். லட்சக்கணக்கில் செலவு பண்ணி உன்னை படிக்க வச்சுட்டு இருக்கோம். ப்ரெஸ்டீஜ் என் மானத்தை வாங்கிடாதம்மா. சார், இவங்களுக்கு ஒரு வேலையே இல்லை. எப்போ பார்த்தாலும் படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ரிலாக்ஸேஷன் கொஞ்சமாக டைம் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். ஸோ சரி, போய் படிப்போம். நம்ம டைம் வேறு ஆயிடுச்சு, சீக்கிரம் வேற போகணும். புக்கு எங்கே வச்சேன்? ஆனந்தி, மா ரெடி ஆயிட்டியாம்மா? ரெடி ஆகிட்டேம்மா. எனக்கு 10 நிமிஷம் தான்மா இருக்கு. நான் கிளம்புறேம்மா கிளாஸ். சரிம்மா. ஆனந்தி, நல்லா படி, முடிஞ்சளவு பெஸ்ட்டாக படி. சரிம்மா. அதுக்கப்புறம் ஆணுடைய சித்தம் வாழ்க்கை நிறைவேறும். சரியா? சரி, வரேம்மா. பாய்மா. பாய். ஆனந்தி, இன்னைக்கு நம்ம சர்ச்சில் ஈவினிங்கில் யூத் மீட்டிங் இருக்குமா, வந்துடுவீல? வந்துடுவேம்மா. ஜெசிகா, அம்மா எங்கேயோ கிளம்பி இருக்க மாதிரி இருக்கே. அம்மா, என்ன சர்ச்சில் இந்த ஸ்பெஷல் மீட்டிங் கிளம்பிட்டீங்களா? அட, சண்டே சர்ச்சுக்கு போகிறதே பெரிய விஷயம். இதில் ஸ்பெஷல் மீட்டிங் வேறையா? நானும் அப்பாவும் ரெஸ்டாரண்ட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம். அம்மா நானும் வரேம்மா. நோ, உன்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக நீட்டு டாக்டர் 2 தாம்மா. அம்மா, ரிலாக்ஸேஷனுக்காக கொஞ்ச நேரம் தானம்மா, படிச்சுக்கிட்டே இருக்கேம்மா. நீட்டு டாக்டர் ஆகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எங்கே வேணாலும் போகலாமா. உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி, ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வரேன். ஃப்ரைட் ரைஸ் மட்டும் போதுமாம்மா? போதுமா? சரிம்மா, பாய். பாய். அம்மா, அம்மா, நான் நீட்டில் செலக்ட் ஆகிட்டேம்மா. டாக்டர் சீட் கிடச்சிருச்சுமா. அப்படியாம்மா? ஏசப்பா, உமக்கு நன்றி. ஆனந்தி, நீ ஒரு மிஷனரி டாக்டர் ஆகி ஏழை எளிய ஜனங்களுக்கெல்லாம் உதவி செய்யணுமா, நன்மை செய்யணும். அதுதான் ஏசப்பாவுடைய விருப்பம். எனக்கும் அதாம்மா விருப்பம். ஹலோ. ஹலோ ஜெஸ்ஸி, நான் விஷாலி பேசுகிறேன்டி. சொல்லு விஷாலி. ஜெஸ்ஸி, இதை உங்ககிட்ட எப்படி சொல்லன்னு எனக்கு தெரியலடி. என்னாச்சு? இல்லடி, ஆக்சுவலாக நான் மார்க் வந்துட்டு உன்னோட நீட் மார்க் வந்து பார்த்தேன்டி. நீ ரொம்ப லோவாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க போலடி. ரொம்ப லோ மார்க். நிச்சயம் உனக்கு வந்து டாக்டர் சீட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஜெஸ்ஸி. உண்மையாவா? ஆமாம் ஜெஸ்ஸி. சரி, ஓகேடி, நீ இதை நினச்சி ஒன்றும் ஃபீல் பண்ணாத. ஹலோ ஜெஸ்ஸி. ஹலோ ஹலோ ஹலோ. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கம்மா. அவங்க சீரியஸாக இருக்காங்க. வைட்டல் சைன்ஸ்லாம் பார்த்துட்ருக்கேன். கொஞ்ச நேரம் பொறுமையாக இருங்க, நான் என்னன்னு சொல்கிறேன்.
இப்போ ஒன்றும் இல்லைம்மா, பயப்படாதீங்க. எல்லாமே நார்மலாகிடுச்சு. பல்ஸ் ரேட் எல்லாமே நார்மலாக இருக்குது. ஸோ நீங்கள் பயப்பட வேணாம்மா. நீங்கள் கரெக்டான டைம் கூப்பிட்டு வந்தீங்க. எங்களால் முடிஞ்ச பெஸ்ட்டை நாங்கள் கொடுத்துருக்கோம். மற்ற எல்லாமே வந்து காடோட விஷ் தாம்மா. அம்மா அம்மா, என்னம்மா பிரச்சனை உங்களுக்கு? அம்மா அப்பா, இந்த வீடியோ உங்க கையில கிடைக்கும் போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன். நான் எடுக்க போறது கோலத்தனமான முடிவுன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் எனக்கு வேற என்ன பண்ணன்னு தெரியல. அவ்வளோ டிப்ரெஷன்ல இருக்கேன். சின்ன பிள்ளையில இருந்து என்ன டாக்டர் டாக்டர்னு சொல்லி வளர்த்தீங்க. என் லட்சியம், என் கனவு எல்லாமே டாக்டராக தான் இருந்துச்சு. ஆனா இப்ப என்னால டாக்டர் ஆக முடியாது. எனக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நான் வாழ்ந்து என்ன செய்ய? எனக்கு என்ன இந்த குழப்பத்துல என்ன முடிவு எடுக்கன்னு தெரியாம தான் இந்த முடிவு எடுக்கிறேன். இந்த முடிவுக்கு எங்க அப்பா அம்மாவோ இல்ல என் ஃப்ரெண்ட்ஸோ என் டீச்சர்ஸோ யாருமே காரணம் கிடையாது. ஐயோ ஐயோ ஐயோ, எல்லாம் என்னாலதான். நான் மட்டும்தான் காரணம். இந்த முடிவுக்கு நான் மட்டும்தான் காரணம். அம்மா கவலைப்படாதீங்கம்மா, உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டேன். ஒரு நாள் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களையும் உங்கள் பொண்ணையும் பார்த்து பேசுகிறேம்மா. இந்தாங்கம்மா, இந்த புக்கை படித்து பாருங்கம்மா. அம்மா அம்மா நல்லா இருக்கீங்களாம்மா? நான் நல்லா இருக்கேம்மா. நீங்க கொடுத்த புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதுதான் இந்த நேரத்துல எங்களுக்கு ஆறுதலா இருந்துச்சு. நானும் உங்களுக்காக டெய்லி ப்ரேயர் பண்ணாமா, உங்களுக்காக உங்கள் பொண்ணுக்காக ப்ரேயர் பண்ணாமா. ரொம்ப தேங்க்ஸ்மா. ஜெசிகா எப்படிமா இருக்க? அம்மா, இந்த தலைமுறை பிள்ளைங்க ரொம்ப இமோஷனல் ஆயிடுறாங்க. அதனால தவறான முடிவுக்கு வந்துடுதாங்க. அதனால நம்மளுடைய ஆசைகளை பிள்ளைகள் மேலே திணிக்க வேண்டாம். ஆண்டவர் அவன் மேலே என்ன சித்தம் வச்சிருக்கிறாரோ அதை நிறைவேற்றுவார். ஆண்டவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. அவர் கையில் நம்ம ஒப்பு கொடுக்கும்போது குடும்பத்தில் சமாதானமாக இருக்கும். ஜெசிகா, தற்கொலை ஒரு முடிவில்லம்மா, தோல்வியும் ஒரு நிரந்தரம் இல்லை. நரகத்துக்கு போய் நிரந்தரமான வேதனை அனுபவிக்க போறியாமா? இந்த சின்ன தோல்விக்கு இவ்வளோ பெரிய முடிவு எடுத்தனா என்னம்மா? மரணத்துக்கு பின்னால பரலோகம் நரகம்னு ஒன்று எனக்கு தெரியுங்களாமா? இங்கே சாகிறது 2 நிமிஷம் வழி தான். நரகத்துக்கு போய் நிரந்தரமான வேதனை அனுபவிக்க போறியாமா? இப்போ எடுத்த முடிவுக்கு நீ ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளு. ஆண்டவர் உன் வாழ்க்கையில் என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அது சரியான நேரத்தில் உனக்கு கொடுப்பார் ஆண்டவர். சரியாமா? ஜெபிக்கலாமா? அன்புள்ள இயேசப்பா, இந்த குடும்பத்தை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால அந்த கிராம மிஷனரி ஊழியத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்க மத்தியில இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி தேவன் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நம்ம நிறைய மெசேஜஸ் கேட்கிறோம். ஆனா நம்ம கேட்கிற எல்லாத்துக்கும் நம்ம கீழ்ப்படுகிறோமா? ஒருவேளை இன்னைக்கும் இதுவும் ஒரு மெசேஜாய் நம்ம கேட்டுட்டு அப்படியே நம்ம கடந்து போயிடக்கூடாது. நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி ஆண்டவரே, நான் கேட்கறதுக்கு கீழ்ப்படுகிற ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஜபத்தோட நம்ம இன்னைக்கு ஆரம்பிக்கலாம். இருக்கிற இடத்துல கண்களை மூடுவோம். எங்களை நேசிக்கிற தகப்பனே, ஆண்டவரே, நீங்க உங்களுடைய வார்த்தையை எங்களோடு நீங்க பேச போறீங்க. உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு இருதயத்தை எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு உணர்வுள்ள ஒரு இருதயத்தை நீங்க எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே, உங்க சத்தத்துக்கு செவி சாய்க்கிற ஒரு இருதயத்தை எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் தெரிந்து கொண்ட வேத பகுதி யோவான் 15வது அதிகாரம். அதுல இருந்து சில காரியங்கள் நம்ம பார்க்கலாம். யோவான் 15வது அதிகாரம் 16வது வசனம். அந்த 16வது வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு ஆண்டவர் சொல்றாரு. அது நாம ஆண்டவரை தேடி போகல, நாம ஆண்டவரை தெரிந்து கொண்டு இவரை நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாம அவர்கிட்ட போகல. அவர் நம்மளை தெரிந்து கொண்டாராம். அவர் நம்மளை
தேடி வந்த தேவனா இருக்கிறாரு. அப்போ இன்னைக்கு நாம இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம் அப்படின்னா அவருடைய இரக்கத்தினால, அவர் என்னை தேடி வந்ததுனால, நம்மளை தேடி வந்ததுனால நாம இன்னைக்கு ஆண்டோடைய பிள்ளைங்களா நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். ஓகே, ஆண்டு நம்மளை தெரிந்து கொண்டுட்டார், அவருடைய பிள்ளையாய் நம்மளை மாற்றி விட்டார். எதற்காக மாற்றினார் அப்படின்னா, அதுக்கு அந்த வசனத்தை கண்டினியூ நம்ம வாசித்தோம் அப்படின்னா, நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. எல்லாரையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்ததுக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு நோக்கம் இருக்கு. என்ன நோக்கம் அப்படின்னா, என் வாழ்க்கை மூலமா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணுமா, கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையா இருக்கணும் ஆண்டவர் விரும்புறாரு. ஒருவேளை இன்னைக்கு நம்ம அந்த கண்மணியே கேள் அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சி நீங்க பார்த்து கொண்டு இருக்கலாம். உன்னுடைய வாலிப பிராயத்துல நீ இன்னைக்கு இருக்கலாம். ஆண்டருக்கான இந்த இளம் பிராயத்துல நம்முடைய வாழ்க்கையை கனி கொடுக்கறதுக்கு நம்ம விட்டு கொடுக்கணும். ஆண்டவரே, இந்த வயசுல இருந்தே நமக்கு கனி கொடுப்பதற்கு எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஏதோ ஒரு வயசான காலத்துல போய் கனி கொடுக்கிற வாழ்க்கை இல்ல. இந்த காலத்துல இருந்தே நீ ஒருவேளை ஸ்கூல்ல படித்து கொண்டிருக்கலாம், நீ காலேஜ்ல படித்து கொண்டிருக்கலாம், ஆனா இந்த நாட்கள்ல இருந்தே கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் உன்னிடம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப எப்படி நான் கனி கொடுக்க முடியும்? ஏன்னா ஆண்டவர் என்கிட்ட எதிர்பார்க்கிறேன், ஆண்டவர் அறிந்து கொண்டுட்டேன். ஆண்டவர் எதிர்பார்க்கிறான், நான் கனி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவர் எப்படிப்பட்ட கனியா, மிகுந்த கனிகளை எதிர்பார்க்கிறார். ஏதோ ஒரு கனியை கொடுக்கறது கிடையாது, என்னைக்கோ ஒரு நாள் கனி கொடுக்கறது கிடையாது. மிகுந்த கனிகள் நம்மகிட்ட காணப்பட முடியாது. ஆண்டவர் இன்னைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் மகளே, என்கிட்ட எதிர்பார்க்கிறதே தெரியுமா, மிகுந்த கனியுள்ளவளாய் நான் காணப்படும்படியாய் ஆண்டவர் எதிர்பார்த்து நம்ம கிட்ட வந்துட்டு இருக்கிறாரு. நம் வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமா மாற்றும்படியாய் ஆண்டவர் வாஞ்சையோடு காத்து கொண்டிருக்கிறாரு. சரி, எப்படி நான் கனி கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னா அதற்கான சில காரியங்களை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். முதலாவது, அதே யோவான் 15வது அதிகாரத்துல 4வது 5வது வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா, என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆண்டரோட நிலைத்திருக்கும் போதுதான், ஆண்டவரை நான் சார்ந்து இருக்கும் போதுதான், இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா abide in me அப்படின்னு இருக்குது. ஆண்டவரை நான் சார்ந்து அவர்கிட்ட நான் நிலைச்சு இருக்கும் போதுதான் என் வாழ்க்கையில கனி வர முடியும். அதுக்குதான் அவர் உதாரணமா சொல்றாரு, கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அப்ப எப்படி ஒரு செடிகிட்ட கொடி நிலைச்சிருந்தாதான் அந்த கொடியில கனிகள் காணப்படும். அதே மாதிரிதான் நாம ஆண்டவரோட நிலைத்திருந்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில கனிகள் காணப்பட முடியும். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஓகே, ஆண்டவரை எனக்கு தெரியும், நல்லதுதான், ஆனா நான் இன்னைக்கு நிலைத்திருக்கிறேனா? ஒவ்வொரு நாளும் நான் நிலைத்திருக்கிறேனா? என்னுடைய வாழ்க்கை அவரோட இணைந்து இருக்குதா? அந்த கொடியில அவரோட இணைந்து நான் காணப்படுகிறேனா? அதாவது அப்பப்போ நான் வெட்டப்பட்டு தூர எரியப்பட்டு போயிடுறேனா? எங்கேயோ காணாம போயிடுறேனா? இன்னைக்கு நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே, என் வாழ்க்கை அவரோடு இணைந்து இருக்குதான்ட்டு. நிறைய நேரங்கள் எப்படி இருக்கும் தெரியுமா, நம்ம சர்ச்சுக்கு போகும்போது அல்லது ஒரு ஆவிக்குரிய கூடுகைக்கு போகும்போது ஆண்டோட நிலைத்திருக்கிற மாதிரி காணப்படுவோம். ஆனா மத்த நேரங்கள்ல என் ஃப்ரெண்ட்ஸோட நான் இருக்கும்போது, நான் தனியா இருக்கும்போது நான் எப்படி காணப்படுகிறேன்? ஒரு கொடியை அப்பப்போ கட் பண்ணிட்டு ஒட்ட வைக்க முடியவே முடியாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நிலைத்திரு அப்படிங்கிறாரு. நீ நிலைத்திரு, நீ என் கூட நிலைச்சு இருந்தாதான் நீ கனி கொடுக்க முடியும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கனி காணப்படாததுக்கான ஒரு காரணம் நாம நிலைத்திருக்கிறது கிடையாது. ஆண்டரோட நம்மளோட வாழ்க்கை நிலைத்திருக்கிறது இல்லை. அப்பப்போ அங்கங்க நம்ம பிச்சுட்டு போக ட்ரை பண்ணிட்டே இருக்கிறோம். எங்கேயாவது காணாம போயிடுறோம். ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்கன்னு அவங்க பின்னாடி நம்ம போயிடுறோம். அந்த உலகத்தின் அட்ராக்ஷன் நம்மள அப்படியே இழுக்குது. அதுதான் பெருசு நம்ம நினைக்கிறோம். ஆண்டரோட நெருங்கி இருக்கிற வாழ்க்கையை விட இந்த உலகத்தின் வாழ்க்கையும் இந்த உலகத்தின் இச்சைகளும் தான் ரொம்ப பெருசா நமக்கு தெரியுது. அதுதான் ரொம்ப சந்தோஷம் கொடுக்கறதா இருக்குது. ஆண்டரோட நிலைத்திருக்கிறது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதா நமக்கு இன்னைக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம நிலைத்திருந்தா மாத்திரம்தான் கனி கொடுக்க முடியும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னில நீ நிலைச்சிரு, நீ என்னில நிலைத்திருந்தா மட்டும்தான் கனி கொடுக்க முடியும். நான் 5வது வசனத்துல இப்படி இருக்குது, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது அப்படிங்கிறார். அவர்கிட்ட நிலைத்திருந்தா மட்டும்தான் நம்மளால கனி கொடுக்க முடியும்னு சொல்லி பார்த்தோம். என்னை அல்லாமல் உங்களை ஒன்றும் செய்யக்கூடாது.
அவர் இல்லாம நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒருவேளை நம்ம சர்ச்ல ஒருவேளை நம்ம ஒரு யூத் மினிஸ்ட்ரியில இன்வால்வ் ஆயிட்டு இருக்கலாம். அது எல்லாமே நம்ம கனி இருக்கிற மாதிரி ஒரு ஷோ காமிக்க முடியுமே ஒழிய அது கனி கிடையாது. நான் ரொம்ப நல்லவா அப்படின்னு சொல்லி ஒரு ஷோவா நான் காமிக்க முடியும், அது ஒரு நடிப்பாய் மாறிவிடும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன இல்லாம உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது அப்படிங்கிறாரு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஏன்ட்ட நிலைச்சிரு. உன்னால அந்த பாவத்தை விட முடியலையா? ஏன்ட்ட நிலைச்சிருந்தா உன்னால முடியும். உன்னால அந்த பையனை விட முடியலையா? அவனோட பின்னாடிதான் போகணும், உன் இருதயம் அப்படியே போகுதா? நீ ஏன்ட்ட வந்துட்டேன்னா உன்னால அது முடியும். எது நம்மளால முடியாதுன்னு சொல்லி நம்ம இன்னைக்கு நினைக்கிறோமோ அது எல்லாமே நான் ஆண்டவர்கிட்ட வந்துட்டேன்னா, அவர்கிட்ட நிலைத்திருந்தேன் அப்படின்னா அது எல்லாவற்றையும் செய்வதற்கு ஆண்டவர் என்னை பலப்படுத்துவார். எந்த ஒரு பாவமும் ஆண்டவர்கிட்ட வந்துருச்சு அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட நம்ம நிலைத்திருக்க பழகிட்டோம் அப்படின்னா அது பெருசு கிடையாது. நம்ம ஆண்டவர்கிட்ட தூரம் போக போகதான் பாவம் நம்மளை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும். ஆண்டவர்கிட்ட நம்ம நிலைத்திருந்து பழகணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அவரோட அந்த நிலைத்து அந்த உறவை நம்ம பழகிக்கொண்டோம் அப்படின்னா எதுவும் நம்மளை நெருங்காது. அவர் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணி பாதுகாப்பாரு. இந்த அசுத்த உலகத்துல இருந்து நம்மளை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறாரு. சோ முதலாவது நம்ம கனி கொடுக்கணும் அப்படின்னா அவர்களை நிலைத்திருந்தா மாத்திரம்தான் நாம் கனி கொடுக்க முடியும். அந்த நிலைத்திருக்கிற வாழ்க்கையை ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு தரட்டும். 2வது காரியம், அதே 15வது அதிகாரத்துல 7வது வசனத்தை பார்ப்போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். 2வது ஆண்டவர் சொல்றது, நீங்க என்னிலும் ஏன் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருக்கணும் அப்படிங்கிறாரு. முதலாவது பார்த்தோம், நீங்க என்னில நிலைத்திருங்கன்னு சொன்ன தேவன் 2வது சொல்றாரு, ஏன் வார்த்தை உங்களை நிலைச்சிருக்கணும் அப்படிங்கிறாரு. அவருடைய வார்த்தை நம்மள இன்னைக்கு நிலைத்திருக்குதா? அவருடைய வார்த்தைக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? அவருடைய வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? இன்னைக்கு வேத வாசிப்பு நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்குது? ஒரு விரும்பி நான் வேதத்தை வாசிக்கிறேனா? நான் வேதத்தை எடுக்கும் போது ஆண்டவரே நீங்க என்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாஞ்சையோட ஒரு தாகத்தோட ஒரு ஏக்கத்தோட நான் ஆண்டவர்கிட்ட அந்த வேதத்தை நான் வாசிக்கிறேனா? அந்த வேத வாசிப்பு ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம ஆண்டவரை கிட்டி நெருங்கி சேர்றதுக்கு நமக்கு உதவி செய்யும். இதை செய்யக்கூடாது, இதை விட்டு விலகுன்னு சொல்லி நமக்கு சொல்லி கொடுக்கிறது இந்த வேத வசனம் தான். இந்த வசனத்தின் மூலமா தான் நான் தெரிந்து கொள்ள முடியும், நான் தவறான பாதையில இன்னைக்கு போயிட்டேன், இன்னைக்கு நான் தவறா நான் பேசிட்டேன், என் கண் இன்னைக்கு தவறா பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி நான் புரிந்து கொள்ள முடியும். நான் இன்னைக்கு என் தேவனை நான் துக்கப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்ள முடியும். அந்த வார்த்தைக்கு நான் இன்னைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் வேத தியானம் இன்னைக்கு என் வாழ்க்கையில இருக்குதா? அல்லது காலையிலே அவசரமா ஒரு சாப்டர் நான் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி கடமைக்காக நான் இன்னைக்கு வேதத்தை வாசிக்கிறேனா? நம்ம பைபிள் அப்படியும் வாசிக்கலாம். ஏன்னா எல்லா இடத்துலயும் பைபிள் வாசிங்கன்னு சொல்றதுனால நம்மளை திருப்திப்படுத்துறதுக்காக காலையிலே அவசரமா ஒரு அதிகாரம் அல்லது ஒரு 10 வசனத்தை மட்டும் வாசிச்சுட்டு நாம போயிட முடியும். ஏன்னா நம்மளை திருப்திப்படுத்திக்குவோம், ஆனா நீ பைபிள் வாசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவல்ல வேத வாசிப்பு. ஆண்டவர் சொல்றது, நான் உன்கிட்ட அது மூலமா நான் பேசுறேன், ஏன் சத்தத்தை நீ அது மூலமா கேளு அப்படின்ட்டு. இன்னைக்கு ஆண்டவருடைய சத்தம் வசனத்தின் மூலமா எனக்கு கேட்கப்படுதா? என் காதுகள் அந்த வசனத்தின் மூலமா அந்த சத்தத்தை கேக்குதா? இன்னைக்கு ஆண்டவர் அதைத்தான் சொல்றாரு, ஏன் வார்த்தை உன்கிட்ட நிலைத்திருக்கட்டும் அப்படின்னு. நான் ஒவ்வொரு நாளும் அதை செய்யணும். என்னைக்கோ ஒரு நாள் செஞ்சா போதாது. டெய்லி நம்ம சாப்பிடுறோம் இல்லையா? இப்போ டெய்லி சாப்பிடுறப்போ அதற்கான பலன் நமக்கு இன்னைக்கு கிடைக்குது. அப்போ அதே மாதிரிதான் வசனமும் டெய்லி நம்ம வாழ்க்கையில நமக்கு வேணும். இன்னைக்கு நம்ம மொபைல் போனை, அதாவது அந்த சார்ஜ் கொஞ்சம் கம்மியான எங்க நமக்கு அந்த பாயிண்ட் கிடைச்சாலும் ஓடியே போய் சார்ஜ் போடுறோம்ல, அந்த அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்ல, சார்ஜ் கம்மியாயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அதை சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். நம்ம வாழ்க்கையும் அதே மாதிரிதான். நான் என்னைக்கு வேதத்தை விட்டு நான் தூரமாகிறேனோ, வேதத்தை நான் என் வாழ்க்கையில நான் அலட்சியப்படுத்துகிறேனோ, அன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா என் சார்ஜ் என்ன ஆரம்பிக்குது, கம்மியாக ஆரம்பிக்குது. அப்போ பாவத்தை எதிர்க்கிறதுக்கு எனக்கு பலன் இல்லாம போயிரும். நான் வீக்காக ஆரம்பிச்சிருவேன். ஈஸியா பிசாசு இந்த உலகத்தின் அட்ராக்ஷனை எனக்குள்ள கொண்டு போட ஆரம்பித்து விடுவான். நான் வீக்கா இருக்கும்போது நான் சீக்கிரமாய் பாவத்துல விழுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்.
அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ வாசி, என் வார்த்தை உன்கிட்ட நிலைச்சிருக்கட்டும், உனக்குள்ள என் வார்த்தை இருக்கட்டும் அப்படிங்கிறாரு. இன்னைக்கு நம்ம தீர்மானம் எடுப்போமா, ஆண்டவரே நான் உங்க வசனத்தை நான் தியானிக்கணும் ஆண்டவரே. நீங்க என்கிட்ட கட்டாயம் அந்த வசனத்தை பேசுற வரைக்கும் நான் பைபிளை மூடி வைக்க மாட்டேன். அந்த சத்தம் என் காதுல கேட்கிற வரைக்கும் நான் வாசிப்பேன் ஆண்டவரே. உங்க சத்தத்தை கேட்பதற்கு என்னுடைய இருதயத்தையும் என்னுடைய செவிகளை நீங்க திறந்து கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஒவ்வொரு நாள் நீ பைபிள் வாசிக்கும் போது நீ ஒரு சின்ன பிரேயரோட நீ பைபிள் வாசி, என்கிட்ட பேசுங்கப்பா. வசனத்தின் மூலமா நீங்க என்கிட்ட பேசுங்க. அவர் பேசுகிற தேவன், அவர் பேசுகிற தேவன். நம்ம வாஞ்சியோட போனோம்னா அவரும் அதே வாஞ்சியோட பேச ரெடியா இருக்கிறாரு. கடைன்னு நிறைய பேசுவாரு. என்னெல்லாம் சொல்ல நினைச்சாரோ எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாரு. அதுதான் நம் தேவன். அதை கேட்கறதுக்கு நம்ம அவைலபிளா இருக்கிறோமா? நமக்கு டைம் இருக்குதா? உட்கார்றதுக்கு பொறுமை இருக்குதா? அந்த வாஞ்சை இருக்குதா? இதெல்லாம் இல்லாம நம்மளால வேதத்துல அவர் சத்தத்தை கேட்க முடியாது. கடமையாய் மாறிவிடும். வேத வாசிப்பு கடமையாய் மாறிவிடும். யாரோ சொல்றாங்கன்னு நான் கேட்க ஆரம்பிச்சிருவேன், வாசிக்க ஆரம்பிச்சிருவேன். அது இல்ல வேத வாசிப்பு. வாஞ்சையாய் நான் என் தேவனுடைய சத்தத்தை நான் கேட்கணும், என் தகப்பனுடைய சத்தத்தை நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாஞ்சையாய் நாம உட்காரும் போது அந்த வார்த்தை நம்ம நிலைத்திருக்கும். அந்த வார்த்தை நம்ம நிலைச்சிருக்கும் போது நம்ம அதிக கனிகளை கொடுக்க முடியும். இந்த உலகத்துல ஆண்டவரை நம்ம காண்பிக்கணும் இல்லையா? அதற்காக தான் ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறார். எப்படி நான் ஆண்டவரை காமிக்க முடியும்? என் வாழ்க்கையின் மூலமா நான் ஆண்டவரை காமிக்கணுமே. என் ஸ்கூல்ல என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் எப்படி ஆண்டவரை காமிக்க முடியும்? என்னுடைய வாழ்க்கை தானே அவங்களுக்கு சாட்சியா இருக்கும். நான் வித்தியாசமானவள்னு சொல்லி என்னை பார்த்தவங்க கண்டுபிடிக்கணுமே. அதெல்லாம் எப்படி முடியும்? ஆண்டவர்கிட்ட நிலைத்திருந்தா, அவருடைய வார்த்தையில் நிலைத்திருந்தா மாத்திரமே முடியும். இல்லைன்னா அந்த வித்தியாசம் காணப்படாது. எல்லாரும் மாதிரி நானும் கோவப்பட்டுட்டு, எல்லாரும் மாதிரி நானும் காப்பி அடிச்சுட்டு, எல்லாரும் மாதிரி நானும் பொய் சொல்லிட்டு இருந்தேன்னா அது கனியுள்ள வாழ்க்கை அல்ல. நான் பொறுமையாய் அன்பாய் நம்ம இருக்கும் போதுதான் அந்த கனி காணப்பட ஆரம்பிக்கும். அந்த கனியுள்ள வாழ்க்கையை தான் ஆண்டவருக்கு நம்மகிட்ட விரும்புகிறாரு. மூன்றாவதாக நாம அந்த கனி நம்ம இடத்துல காணப்படணும்னா எப்படி இருந்தா காணப்பட முடியும் அப்படின்னா, அதே அதிகாரம் 15வது அதிகாரம் 9வது 10வது வசனத்தை நம்ம பார்ப்போம். 9வது வசனத்தை எப்படியா இருக்குது? பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். ஆண்டவர் 3வது சொல்றாரு, ஏன் அன்புல நீ நிலைச்சிரு, என்னில நிலைத்திருன்னு சொன்னாரு. அப்புறம் சொல்றாரு, ஏன் அன்புல நீ நிலைத்திரு. ஆண்டோடைய அன்புல எப்படி நம்ம நிலைத்திருக்கிறது அப்படின்னா என்ன? அவருடைய அன்புல நிலைத்திருக்கிறதுங்கிறது, அவர் என்ன நேசிக்கிறாருன்னு எனக்கு தெரியும். ஆண்டவர் நம்ம நேசித்ததுனாலதான் நம்மளை தேடி ரட்சித்தாரு. அது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா நான் எப்படி அவர் அன்புல நிலைத்திருக்கிறது, அதை நான் எப்படி புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னா 10வது வசனத்துல அவரே சொல்லுகிறாரு, நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். ரொம்ப அழகா சொல்லிட்டார் ஆண்டவர். இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகா சொல்றாரு, நான் என் பிதாவின் கற்பனைகள் எல்லாம் கை கொண்டேன்ல, அப்படி பண்ணிதான் அவருடைய அன்புல நான் நிலைத்திருந்தேன். பிதா எனக்கு என்னெல்லாம் கமாண்ட்மெண்ட்ஸ் கொடுத்தாரோ, என்னென்ன கற்பனைகளை கொடுத்தாரோ எல்லாத்தையும் நான் செஞ்சேன், அது எல்லாத்தையும் நான் கை கொண்டேன். அது மூலமா நான் அவருடைய அன்புல நிலைத்திருந்தேன். அதே மாதிரி நீங்க என்ன செய்யுங்க, என்னுடைய கற்பனைகள்ல கை கொள்ளுங்க. அவர் நமக்கு என்னென்னலாம் கட்டளைகளை கொடுக்கிறாரோ, அந்த கற்பனைகளை கொடுத்திருக்கிறாரோ அதை அப்படியே நம்மளுடைய வாழ்க்கையில கடைபிடிக்கிறதுக்கு விட்டு கொடுக்கணும். இன்னைக்கு நமக்கு ஆண்டவருடைய கற்பனைகளை கீழ்ப்படுறதுக்கு நமக்கு ஹார்ட் கிடையவே கிடையாது. ஏன்னா நம்மளுடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிறது தான் நம்மளுடைய விருப்பமா இன்னைக்கு மாறிடுச்சு. அதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஏன் இஷ்டம், எனக்கு விருப்பம் இருக்கணும். எதை செய்யணும்னாலும் எனக்கு விருப்பம் இருக்கணும். ஊழியம் பண்ணனாலும் எனக்கு மூடு இருக்கிறப்போ எனக்கு விருப்பம் இருந்தா மட்டும்தான் நான் ஊழியம் பண்ண முடியும், இல்லாட்டா நான் பண்ண வரமாட்டேன். அது இல்லை. ஆண்டவருடைய கற்பனைகள்ங்கிறது எனக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நான் செய்வேன். என்னை பொய் சொல்லக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நான் பொய் சொல்ல மாட்டேன். என்னை ஆண்டவர் பொறுமையா இருக்கிற சொல்லியிருக்கிறாரு, நான் பொறுமையா இருப்பேன். என்னை மன்னிக்க சொல்லியிருக்கிறாரு, நான் மன்னிப்பேன். ஏன்னா அந்த ஊழியத்துக்காக நீ போன்னு சொல்லியிருக்கிறாரு, நான் போவேன். இன்னைக்கு நம்ம எவ்வளவுக்குள்ள நம்ம ஆண்டுடைய ஊழியத்தில் நம்மளை ஈடுபடுத்தி கொள்ளுகிறோம்.
நம்மளால முடிந்தது. ஆண்டவர் ஏதோ பெருசா அவங்ககிட்ட எதிர்பார்க்கிறது கிடையாது. நம்மளால எதை முடியுமோ அதைத்தான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். நம்ம இன்னைக்கு ஒரு சின்ன சண்டே ஸ்கூல் நம்மளால எடுக்க முடியும் இல்லையா? நம்ம இருக்கிற இடத்துல எத்தனை பிள்ளைங்க நம்ம வீட்டு பக்கத்துல இருக்குது. அதுல ஒரு 4 பிள்ளைய கூட்டி வச்சு ஒரு கதை சொல்ல நம்மளால முடியாதா? அதுதானே ஆண்டவர் நம்மகிட்ட இன்னைக்கு எதிர்பார்க்கிறாரு. பெரிய விஷயம் கிடையாது இல்லையா? அது ஒரு பிள்ளைங்களுக்கு நீ ஒருவேளை ஒரு 10th 12th படிச்சேன்னா சின்ன பிள்ளைய கூப்பிடு, நான் உனக்கு டியூஷன் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லு. ஒரு 1 மணி நேரம் அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற முன்னாடி ஒரு சின்ன கதை சொல்லு, ஒரு ஜெபத்தை சொல்லி கொடு. அது ஒளியும். ஆண்டவர் அதைத்தான் அவன்கிட்ட எதிர்பார்க்கிறார். அப்போ அவர் நம்ம ஆண்டருக்காக செயல்பட ஆரம்பிக்க நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா ஆண்டவரையோட நிலைத்திருக்க ஆரம்பிக்கும். நான் செயல்படாத வரைக்கும் என் வாழ்க்கையும் தடுமாற்றத்தோட தான் போயிட்டு இருக்கும். நான் ஆண்டருக்காக நான் சாட்சி சொல்ல கிடைக்கிற இடத்துல எல்லாம் சாட்சி சொல்லுவோம். ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லாம் சாட்சி சொல்லுவோம். ஆண்டர் என் வாழ்க்கையில இப்படி செஞ்சாரு, இவ்வளவு அற்புதம் செஞ்சாருன்னு சொல்லு. இன்னைக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் என்ன பேசிட்டு இருக்காங்க, அந்த சீரியல் இப்படி போகுது, அந்த வெப் சீரிஸ் இப்படி போகுது, அந்த கதையை தானே நீங்க ஸ்கூல்லயும் காலேஜ்லயும் பேசிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு. அந்த இடத்துல நீ ஆண்டவர் உன் வாழ்க்கையில செய்த நன்மைகளை நீ சொல்லு. அது ஆண்டருடைய சாட்சி. அதன் மூலமா ஆண்டவர் மகிமைப்படுவார். நீ கனி கொடுக்க ஆரம்பித்து விடுவாய். அதுதான் ஒன்றை எதிர்பார்க்கிறது. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் அதுதான். இன்னைக்கு 3 காரியம் பார்த்தோம் இல்லையா? முதலாவது எண்ணில் நிலைத்திருங்கள் ஆண்டவர் சொல்றாரு. கனி கொடுக்கிற வாழ்க்கை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற வாழ்க்கைன்னு சொல்லி பார்த்தோம். மிகுந்த கனிகளை கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறாருன்னு பார்த்தோம். அந்த மிகுந்த கனிகள் என்கிட்ட எப்படி இன்னைக்கு காணப்பட முடியும் அப்படின்னா, நான் அவரில் நிலைத்திருக்கும் போது. 2வது அவருடைய வார்த்தை எண்ணில் நிலைத்திருக்கும் போது. 3வதா அவருடைய அன்புல நான் நிலைத்திருக்கும் போது. அவருடைய அன்புல நிலைத்திருக்கணும் அப்படின்னா அவருடைய கற்பனைகளை நான் கை கொள்ள வேண்டும். அவர் எனக்கு சொல்றத நான் அப்படியே ஒபே பண்ணணும். டிலேட் ஒபீடியன்ஸ் இஸ் டிஸ்ஒபீடியன்ஸ் நம்ம சொல்லுவோம். அதாவது கால தாமதமான கீழ்ப்படிதல் கீழ்ப்படிதல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்வதற்கு அப்படியே கீழ்ப்படிக்கூடிய இருதயத்தை ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு தரட்டும். ஆண்டவரே, நான் கனி கொடுக்கணும் ஆண்டவரே, என்னுடைய கனி மிகுதியா இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஏதோ ஒரு காலத்துல நான் கனி கொடுத்துட்டு அப்படியே இல்லப்பா, ஒவ்வொரு நாளும் என்கிட்ட கனி காணப்படணும், நிறைய கனிகள் என்கிட்ட காணப்படணும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை எனக்கு தாங்கன்னு சொல்லி இன்னைக்கு இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நல்ல நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய அந்த வார்த்தைய நீர் எங்கிட்ட எதிர்பார்க்கிற காரியத்தை நீர் எங்களோடு நீர் பேசுனீர் அல்லவா? எங்களுடைய வாழ்க்கை கனி கொடுக்கிற வாழ்க்கையா இருக்கணும்னு சொல்லி நீர் விரும்புகிற தேவனா இருக்கிறீர்கள் ஆண்டவரே. நாங்க உங்கள்கிட்ட நிலைத்திருக்கும் போது எங்களுடைய வாழ்க்கையில மிகுந்த கனிகளை கொடுக்கிற தேவனா நீங்க இருக்கிறீங்களே அப்பா. நாங்க உங்களை நிலைத்திருக்கிறதற்கு எங்களுக்கு கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் உதவி செய்வீராக. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைங்க யார் யார் அவங்க வாழ்க்கையில தடுமாறி கொண்டு இருக்கிறாங்களோ அந்த தடுமாற்றம் எல்லாம் இன்னைக்கு நீங்கி போகட்டு கர்த்தாவே. உங்களிடத்தில் நிலைத்திருக்கிற அந்த ஸ்ட்ராங் அந்த ஹார்ட் நீங்க கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஸ்டடி growth நீங்க கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. தடுமாற்றங்கள் வேண்டாம், இங்கேயும் அங்கேயும் வேவரிங் வேண்டாம் ஆண்டவரே. சத்துருவானவன் அவங்களை பிடித்து இந்த உலகத்துல இருக்கிறப்பெல்லாம் ஆண்டவரே உம்மிடத்துல ஓடி வந்து உம்மிடத்துல உறுதியாய் நிலைத்திருக்க உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைங்களுக்கு விடுதலை கொடுப்பீராக ராஜா. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த உலகத்துக்கு உப்பாய் ஆண்டவரே அவங்க இருக்கிறதுக்கு அவங்களை பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்ப உம்முடைய வார்த்தை அவங்களை நிலைத்திருக்கத்தக்கதாய் அந்த வார்த்தை ஆண்டவரே, அதை ஆண்டவரே அப்ப விருப்பத்தோடு வாஞ்சியோடு உங்ககிட்ட ஓடி வந்து அதை வாசிக்கிற அந்த ஹார்ட்டை நீங்க கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. நீங்க உதவி செய்யுங்கப்பா. அப்படிப்பட்ட இருதயத்தை மாற்றி கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உங்க அன்புல நிலைத்திருக்கிற அந்த இருதயத்தை நீங்க கொடுங்க. உங்க அன்புக்காக உங்களுடைய அன்பை ப்ரையாரிட்டி கொடுத்து தேடுறதுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. இந்த உலகத்தின் அன்பை அல்ல கர்த்தாவே, உங்களுடைய அன்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க நீங்க உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஒவ்வொரு பிள்ளைங்களுடைய வாழ்க்கையும் இந்த வாலிப பிராயத்துல மாற்றப்படட்டு கர்த்தாவே. ஆண்டவரே, அப்ப இப்போ இருந்தே அவங்க வாழ்க்கையில கனிகள் காணப்படட்டும் ஆண்டவரே. மிகுந்த கனிகளை அவங்களுக்கு கொடுக்கத்தக்கதாய் நீர் வேலை அடைத்து காத்துக்கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். சத்துரு தொடாதபடிக்கு வேலை அடைத்து காத்துக்கொள்வீராக ராஜா. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.